தாவேக்கோட இந்த தோழமை கட்சிகள் இருக்குல்ல, அந்த கட்சிகளுக்குள்ளே வந்து அந்த நிலைப்பாடு வந்து எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். இப்போ 2 கம்யூனிஸ்டுகள் பொறுத்த வரைக்கும் அதுக்கு தான் ஒருத்தர் வந்து அமைச்சரவையில் பங்கேற்கிறதா முடிவு எடுத்திருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் தனித்து போட்டியிட போகிறோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த குரல் அந்த தொனி வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. விசிகாவுடைய நிலைப்பாடு அதுதான் ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது. ஒரு பக்கம் வந்து அண்ணன் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து தெரியும் நினைக்கிறேன், பழைய திருமாவளவன் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு வெட்டு 1 துண்டு 2. ஆனால் இப்போ வந்து காலையில் ஒரு பேச்சு, மதிய வேலை ஒரு பேச்சு, மாலை ஒரு பேச்சு, இரவு ஒரு பேச்சு. அமைச்சரவையில் பங்கேற்ற பிறகு இது வந்து ஒரு கூட்டாட்சி நடக்குதுன்றது கன்ஃபார்ம் இல்லையா? ஒரு குதிரை பேரம்ன்ற அந்த விஷயத்தை வந்து ஒரு நடவடிக்கையை வந்து எடுக்கிறாங்க. இந்த காவல்துறை எடுக்குது, அரசு எடுக்குது. இதுக்கு வந்து அண்ணன் திருமா வந்து என்ன சொல்கிறாரு, ஜனநாயகத்துக்கு எதிரானது, இது போன்ற நடவடிக்கைகளை கைவிடணும். அது எப்படி? திரு விஜயன் அவர்கள் ஒரு நாடறிந்த ஊடகவியலாளர். அவர் மீது சந்தேகப்பட்டு விசாரணை என்கிற பெயரால் நள்ளிரவு வேளைகளில் இழுத்தடித்து அலைக்கழித்திருக்கிறார்கள். இன்னைக்கு ஒரு விஜயனுக்காக வந்து பேசுகிற திருமாவளவன் ஏன் முக்தாருக்காக பேசலை? அண்ணன் திருமா அரசியலை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இப்போ வந்து மிகப்பெரிய அகில இந்திய அளவில் உலக அளவில் ஆய்வு செய்யணும்னு நினைக்கிறேன். வேங்கைவேல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். யாரெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்கள் பார்வைக்கு வரும். இப்போது இன்றைக்குள்ள ஒரு முக்கிய செய்தி என்னென்னா, தாவேக்கோட இந்த தோழமை கட்சிகள் இருக்குல்ல, அந்த கட்சிகளுக்குள்ளே வந்து அந்த நிலைப்பாடு வந்து எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். இப்போ 2 கம்யூனிஸ்டுகள் பொறுத்த வரைக்கும் அதுக்கு தான் ஒருத்தர் வந்து அமைச்சரவையில் பங்கேற்கிறதா முடிவு எடுத்திருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது இன்னும் அந்த சம்பவங்கள் இன்னும் நடக்கலை. இன்னொரு பக்கம் இன்னொரு கட்சி வந்து உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் தனித்து போட்டியிட போகிறோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த குரல் அந்த தொனி வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ இப்போது தேர்தல் வரும்போது அதை பார்த்துக்கலாம். இப்போது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, விசிகாவுடைய நிலைப்பாடு அதுதான் ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது. ஒரு பக்கம் வந்து அண்ணன் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து தெரியும் நினைக்கிறேன், பழைய திருமாவளவன் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு வெட்டு 1 துண்டு 2. ஆனால் இப்போ வந்து இருக்கிற அண்ணன் திருமா வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு பேச்சு, மதிய வேலை ஒரு பேச்சு, மாலை ஒரு பேச்சு, இரவு ஒரு பேச்சு, அப்படி தான் வந்து இருக்குது. இப்போது எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமும் இருக்குது, ஒரு அதிர்ச்சி இருக்குன்னா, எனக்கு தெரியல, யாராவது புரிஞ்சவங்க வேணால் கொஞ்சம் சொல்லுங்கள். தாவேக்கா தலைமையில் ஆட்சி, விஜய் அவர்கள் தலைமையில் ஆட்சி தான், இது தாவேக்கா ஆட்சின்னு சொல்ல முடியும் தான். ஆனாலும் அதே சமயத்தில் வந்து அமைச்சரவையில் பங்கேற்ற பிறகு இது வந்து ஒரு கூட்டாட்சி நடக்குதுன்றது கன்ஃபார்ம் இல்லையா? அப்போ இந்த கூட்டாட்சி நடக்கும்போது சில போராட்டங்கள் வந்து இந்த அரசை எதிர்த்து நடத்துறது அல்லது காவல்துறையை எதிர்த்து வந்து ஆர்ப்பாட்டமோ அல்லது போராட்டமோ நடத்தினால் அது வந்து எப்படியும் இந்த ஆட்சிக்கு எதிரான போராட்டம் ஆர்ப்பாட்டம் தான் நம்ம எடுக்க முடியும். அதை வந்து விசிகாவினர் செய்கிறது எப்படி இருக்கும் ஒன்று. ரெண்டாவது இன்னொரு விஷயமும் இருக்குது. ஒரு கூட்டாட்சியில் இருக்கும் பொழுது ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுது, ஒரு குதிரை பேரம்ன்ற அந்த விஷயத்தை வந்து ஒரு நடவடிக்கையை வந்து எடுக்கிறாங்க. இந்த காவல்துறை எடுக்குது, அரசு எடுக்குது. அப்போது அதை வந்து முரண்கள் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அதை வந்து பொதுவெளியில் வந்து எப்படி வந்து ஊடகங்களில் வந்து இது ஜனநாயகத்துக்கு எதிரானது, இந்த அரசு இந்த மாதிரியான வந்து நடவடிக்கைகளை வந்து கைவிடணும்னு சொல்கிறது எப்படி இருக்கும்? அதுவும் குறிப்பாக வந்து கைது நடவடிக்கையும் கிடையாது. குதிரை பேரத்தில் ஈடுபட்ட நபர்களை கைது செய்து விசாரிக்கும் பொழுது அவங்க கொடுக்கக்கூடிய தகவல்கள் அடிப்படையில் ஒரு பத்திரிகையாளரை கூப்பிட்டு வந்து ஒரு சம்மன் கொடுத்து, முறையாக சம்மன் கொடுத்து விசாரணைக்கு அழைக்கிறாங்க. இது எப்படி குற்றமாக இருக்கும்னு தெரியல. இதுக்கு வந்து அண்ணன் திருமா வந்து என்ன சொல்கிறாரு, ஜனநாயகத்துக்கு எதிரானது, இது போன்ற நடவடிக்கைகளை கைவிடணும். அது எப்படி? ஒரு குற்ற நிகழ்வு, அதுவும் பார்த்திங்கன்னா வந்து பேரை வந்து பார்த்திங்கன்னா வந்து மேகாலயா ஆப்ரேஷன் சொல்லிட்டு ஏதோ ஒரு பேரை வச்சு ஒரு குதிரை பேரம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15, நான் விசாரித்த வரையில் கூட சொல்கிறாங்க, பல மட்டங்களில் வந்து சோர்சஸ் மூலமாக சொல்லும்போது குதிரை பேரம்லாம் நடந்ததுலாம் உண்மை, பொய்லாம் கிடையாது. முதல்ல நான் கூட நினச்சேன் இந்த அரசு வந்து ஏதோ பொய் சொல்லுது. ஏன்னா இவங்க நடத்தக்கூடிய குதிரை பேரத்துக்கு, ஏன்னா இவங்களும் குதிரை பேரம் நடத்துகிறாங்க, ஏன்னா வேறு ஏதாவது பேர் வச்சுக்கலாம், அனிமல் பேர் வேணால் வச்சுக்கலாம். ஆனால் இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நடத்துனாங்கன்ட்டு இவங்க புகார் கொடுக்குறாங்க. திமுக தரப்பையும் அதிமுக தரப்பையும் வந்து கொடுக்குறாங்க. அது வெட்ட வெளிச்சமாகிடுச்சு.
தாவேக்கா நடத்துனது வந்து பார்த்தீங்கன்னா வைகோ அவர்கள் சொல்லிட்டாங்க, விஜயபாஸ்கர்கள் சொல்லிட்டாங்க. இப்படியான வந்து வெளிப்படையாக தெரிஞ்சிருச்சு. ஏதோ ஒன்று நடக்காமலாம் வந்து இந்த எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணல. அதை வந்து நம்ம மறுக்கவே முடியாது. இது ஒரு பக்கம் நடந்திருக்கு, இது வெளிப்படையாக நடந்திருக்கு. இன்னொரு பக்கம் ரகசியமாக வந்து ஒரு 15 எம்எல்ஏக்களை தாவேக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதிராக வந்து ஆட்சியை கவிழ்க்கிறதுக்காக ஒரு 15 பேரை வந்து தயார் பண்ணாங்க. அதுவும் பண்ணது வந்து செந்தில் பாலாஜி தரப்பில் அவங்க பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலே வந்து கைது நடவடிக்கைக்கு போனாங்க. ஒரு கட்டத்தில் வந்து அவங்க முன்ஜாமீன் பெற்றாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அந்த வழக்கில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நபர்கள் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில் ஒரு விசாரணைக்காக ஒரு பத்திரிகையாளரை அழைக்கும்போது உடனே பத்திரிகையாளரை அழைச்சதே வந்து தப்பு, அது எப்படி வந்து இது ஜனநாயகத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி பலரும் பொங்குறாங்க. அது திமுக ஆதரவாக செயல்படக்கூடிய பொங்குறதுல நமக்கு பிரச்சனையே கிடையாது. அது தகுதி இருக்கா இல்லையான்றது வேறு விஷயம். ஏன்னா கடந்த திமுக ஆட்சியிலையும் பத்திரிகையாளர்லாம் கைது செஞ்சுருக்கிறாங்க. ரெட்ஃபிக்ஸ் ஜெரால்டு வந்து கத்துறதுலாம் உங்களுக்கு தெரியும், கதர்னது அவங்க மனைவி கதர்னதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். அதனால் வந்து திமுக தரப்பில் வந்து அதுக்கு தகுதியே கிடையாது. பத்திரிகையாளர்களை வந்து கைது செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயக விரோதன்றதெல்லாம் திமுக தரப்பில் பேசவே முடியாது. ஆனாலும் திமுக தரப்பில் வந்து இருக்கிற கட்சிகள் வந்து கூட்டணி கட்சிகள் அவங்கெல்லாம் வந்து பேசுறது வேற. ஆனால் அண்ணன் திருமா இப்போ இருக்கிறது வந்து தோழமையோட ஒரு கூட்டாட்சியில் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா இது ஜனநாயக விரோதம்னு சொல்லி பேசுகிறது, இதை வந்து வன்மையாக கண்டிக்க தகுந்தது அப்படின்லாம் சொல்லி பேசுகிறது, இந்த அரசுக்கு கை விடணும்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறதுலாம் எப்படி வந்து சரியாக இருக்கும்? எனக்கு அதுதான் கேள்வி. நீங்கள் பத்திரிகையாளர் யார் வேணால் இருக்கட்டுங்க, இந்த திருமா இன்றைக்கி வந்து பேசுகிறாருல, இவ்வளோ பேசுகிற திருமா ஒரே ஒரு கேள்வி தான் நான் கேட்குறேன். ஏன் முக்தாருக்காக பேசவே இல்லை? இன்றைக்கி ஒரு விஜயனுக்காக வந்து பேசுகிற திருமாவளவன் ஏன் முக்தாருக்காக பேசலை? நான் கேட்குற சரியாக தப்பா நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் ஒரு சார்பு நிலையில் நீங்கள் வந்து இப்போ வந்து திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறீங்க, அந்த எண்ணத்தை கூட நான் சொல்லலை. நீங்கள் திமுக ஆதரவாக பேசலை, நீங்கள் தனிப்பட்ட கருத்தாகவே நீங்கள் வைக்கிறீங்க. அதாவது அண்ணன் திருமா வந்து தனிப்பட்ட கருத்தாக வைக்கிறார். என்னென்னா இந்த அரசு கைவிடணும், இது ஜனநாயக விரோதம், அவர் பத்திரிகைகள் மீதான நடவடிக்கை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒடுக்குமுறையை பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாரு. மற்றவர்கள் சொல்கிறதுக்கும் இவர் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. மற்றவர்கள் வந்து எதிர்க்கட்சி தரப்புலேருந்து அப்படி தான் பேசுவாங்க. ஆனால் கூட்டாட்சியில் இருந்துக்கிட்ட வந்து ஒரு திருமாவளவன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இதை வந்து அவர் பேசுவார்? இதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. அப்படி பேசின இந்த திருமாவளவன் ஏன் முக்தாருக்காக பேசவே இல்லை? அவருக்காகவும் பேசியிருக்கணும்ல. ஸோ இந்த விஷயத்தில் வந்து அதுவும் குறிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம், ஒரு ஆட்சியே கவிழ்க்கிற விஷயம். முக்தாராவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட ஒரு பெண் குறித்து அவர் வந்து பேசினார், அதை வந்து குண்டாஸ் ரெஃபர் பண்ணாங்க. அந்த குண்டாஸ் ரெஃபர் பண்ணது கூட இவர் எதுவும் பேசவே இல்லை. அன்னைக்கு கூட முக்தாருக்கு ஆதரவாக பேசவே இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து இந்த விஜயனுக்காக ஏன் இவ்வளோ பேசுகிறாருன்னா, புதிய தலைமுறை ஒரு பெரிய ஊடகம், அந்த ஊடகம் வந்து யார் தலைமையில் யார் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து முதலாளியாக இருக்கிறாங்க, இந்த பார்வையை வச்சு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. முக்தார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப், அது ஒரு பெரிய பொருள். முக்தார் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா முக்தாருடைய 2 வருட அந்த நிகழ்வுக்கும் அண்ணன் திருமா தான் போய் இனாகிரேட் பண்ணார் அந்த சேனலை. அந்த மை இண்டியா 24x7 அந்த சேனலை வந்து 2 முறை சீஃப் கெஸ்ட் யாருன்னா அண்ணன் திருமா தான். ஆனால் அந்த முக்தாரை வந்து கை கழுவியாச்சு. இப்போ விஜயனுக்காக குரல் கொடுக்குறாரு அண்ணன் திருமா. நமக்கு வந்து குரல் கொடுக்குறது பிரச்சனையே கிடையாது. எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் தாக்கப்பட்டால் இந்த மாதிரியான இந்த விஷயங்களுக்கு வந்து அண்ணன் திருமா வந்து குரல் கொடுப்பார் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் குறிப்பிட்டு ஒரு சார்பாக ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்வையும் இன்னொருத்தர் ஒரு பார்வையை சொல்லணும். முக்தாருக்கு என்ன பார்வையோ அதே பார்வை தான் விஜயனுக்கும் இருந்துக்கணும். ஆனால் விஜயனுக்கு வேறு ஒரு பார்வை வைக்கிறாருன்னா அப்போ அந்த சேனல் பொறுத்து பேசுகிறாரா? அப்போது பத்திரிகையாளர்ன்றவர் வந்து பார்த்திங்கன்னா சேனல்கள் பொறுத்து பேசுகிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஸோ எனக்கு வந்து இதில் வந்து களங்கம் கற்பிக்கணுன்ற நோக்கம் கிடையாது. ஆனால் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டாட்சியில் இருந்துக்கிட்டே இப்படி எப்படி செய்ய முடியுதுன்றது தான் என் கேள்வி. ஏற்கனவே ஒரு கூட்டாட்சியில் இருக்கும்போது அங்கே விசுவாசமாக இருக்கணும்ல. அதுக்காக நீங்கள் அநீதிக்கு துணை போகணும்னு நான் சொல்லவே மாட்டேன் எப்போவுமே. அது வந்து அந்த மாதிரியான தலைவரும் அண்ணன் திருமா கிடையாது. ஆனால் அந்த பார்வை ஏன் வந்து முக்தாருக்கு வரல? முக்தாருக்கும் இதே மாதிரி ஒரு ஆதரவாக ஒரு குரல் கொடுத்துருக்கலாமே. சரி, முக்தாருக்கு நீங்கள் கொடுக்கல, இப்போ இந்த குரல் கொடுக்குறீங்களா விஜயனுக்கு, அது எந்த வகையில் நியாயம் தான் கேட்குறேன். ஏன்னா விசாரணை சம்மன் கொடுத்து விசாரணைக்கு அழைச்சிருக்கிறாங்க, அவ்வளோதான்.
குதிரை பேரத்தில் இவருடைய பங்களிப்பு இருக்கா? அப்போ சம்மன் கொடுத்து அமைச்சிருக்கிறாங்க. அந்த அவங்க சொன்ன அடிப்படையில் அந்த கான்வர்சேஷன் என்னன்றதை கைபேசி மூலமாக அதை லேபுக்கு அனுப்பி ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பினா தானே தெரியும். அண்ணனே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தவர் தான், அவருக்கு தெரியாதது கிடையாது. கைபேசி எதுக்கு வாங்குவாங்க? ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அனுப்பி அவங்க பேசுறது என்னென்னு. அப்போ இது ஒரு நடைமுறை, ஒரு ஃபார்மாலிட்டிக்காக இந்த கைது நடவடிக்கையை கண்டிக்கிறாரான்னு ஒரு கேள்வி இருந்தால் கூட, ஆனால் கூட்டாட்சியில் இருந்துக்கிட்டு அதை எப்படி செய்வீங்க? தாவேக்கா ஆட்சியில் நீங்களும் ஒரு அங்கம். அப்போ நீங்கள் உங்கள் ஆட்சியை நீங்களே கண்டிச்சுப்பீங்களா? இது என்ன எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. அண்ணன் திரும்ப அரசியலை புரிஞ்சிக்கிறதுக்கு இப்போ மிகப்பெரிய அகில இந்திய அளவில் உலக அளவில் ஆய்வு செய்யணும்னு நினைக்கிறேன். சார், கூட்டாட்சியில் நீங்கள் இருக்கிறீங்க சார், உங்கள் ஆட்சியோட நடவடிக்கையே பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி சார் நீங்கள் கண்டிப்பீங்க? எனக்கு புரியவே இல்லை. அந்த ஒரு விஷயம் எனக்கு புரியல. உங்கள் ஆட்சியை நீங்களே, இப்போ உங்களுடைய ஆட்சி தானே இது, தாவேக்கா ஆட்சியாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா நீங்களும் பங்களிக்கிறீங்க இந்த ஆட்சியில். அப்போ உங்களுக்கு இந்த ஆட்சியில் பங்கு இருக்குது. இந்த ஆட்சியில் எது நடந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு பங்களிப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு பத்திரிகையாளர் விசாரணைக்கு அழைச்சதையே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கண்டிக்கிறேன், இதை தவிர்க்கப்படணும் அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக விஜய் அவர்களுக்கு ஃபோனில் சொல்லலாம், இல்லை பார்த்தீங்கன்னா யாராவது தூதுவர் மூலமாக சொல்லி அனுப்பலாம். இதை தானே பண்ணணும். இது வித்தியாசமாக இருக்கே. நீங்கள் தோழமையோடு தான் இருக்கிறீங்களான்னு ஒரு சந்தேகம் இருக்குல்ல. ஏன் இதே கண்டிப்பை பார்த்தீங்கன்னா மற்ற கம்யூனிஸ்டுகள் பண்ணியிருக்க முடியாதா? விசாரணைக்கு எடுத்துருக்குறாங்க. விசாரணை பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நடக்க போகுது. அதில் அவர் குற்றம் ஏதோ நிரூபிக்கப்பட்டால் அவர் கைது செய்ய போகிறாங்க. இப்போ இதில் அவசரமாக ஓடி சொன்னால் அப்போ ஏதோ புதிய தலைமுறை விசுவாசத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிபணிஞ்ச மாதிரி தானே இருக்குது. புதிய தலைமுறையோட முதலாளிக்கு பார்த்தீங்கன்னா ஆதரவாக பேசுகிற மாதிரி தானே இருக்குது. விஜயனுக்கு ஆதரவாக இது புதிய தலைமுறை முதலாளிக்கு ஆதரவான்ற ஒரு கேள்வி இருக்க தானே செய்யுது. அந்த கேள்வி வரக்கூடாதுல்ல. அது வர்ற மாதிரி அண்ணன் பேசவும் கூடாதுல்ல. உள்ளபடியே இது என்ன, சம்மன் கொடுத்து விசாரணைக்கு அழைச்சிருக்கிறாங்க. விசாரணையில் தான் இனிமேல் தான் தெரிய போகுது இவருக்கு என்ன அதில் பங்களிப்பு இருக்குன்ட்டு. ஒரு ஆட்சியை கவிழ்க்கிறதுக்காகவே பார்த்தீங்கன்னா ஒரு டீம் செயல்பட்டுருக்கு. அதுக்கு மேகாலய ஆப்ரேஷன் போட்டு செயல்பட்டுருக்கு. அதில் இன்னும் யாரெல்லாம் சிக்குவாங்கன்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கும்போது, இப்போ இந்த இடத்துல மற்ற கட்சிகள் பேசுகிறாங்கன்னா அது வேறு. அண்ணன் திரும்ப விசிகான்றது பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டாட்சியில் இருக்கும்போது எப்படி இதை பேசுகிறாருன்றது ஆச்சரியமாக அதிர்ச்சியமாக இருக்குது. இதை பொதுமக்கள் பார்வைக்கே இந்த கேள்வியை நான் விட்டுறேன். அதுக்கான பதில் ஏதாவது இருந்தாக்கா நீங்கள் தாராளமாக கமெண்ட்டை கூட சொல்லுங்கள். அண்ணன் திருமாவுடைய நடவடிக்கை எப்படி சரியானதா நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் பத்திரிகையாளர் சொல்லி நீங்கள் ஒரு கண்டிக்கிறீங்க, ஒரு பத்திரிகையாளர் கைது செய்யப்பட்டான்னு கண்டிக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆட்சியை விட்டு வெளியே இருந்தீங்கன்னா நீங்கள் செய்யலாம். அந்த ஆட்சியில் நீங்களும் ஒரு பங்களிப்பு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது எப்படி நீங்கள் தவறுன்னு சொல்லிங்க. அப்படி தவறுன்னு சொல்கிறதா இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா ஆட்சியாளர்கிட்ட தான் நீங்கள் சொல்லணும். இது எப்படி பொதுவெளியில் இப்படி ஒரு கருத்தை நீங்கள் சொல்லுவீங்க? இது உங்கள் ஆட்சி, நீங்கள் பங்கேற்கிற ஆட்சி. அதில் குறைகள் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அதை நான் வன்மையாக கண்டிப்பேன்னு சொல்லி எப்படி உங்களை நீங்களே கண்டிச்சுப்பீங்களா? உங்கள் ஆட்சியை நீங்களே கண்டிச்சுப்பீங்களா? அப்போ நீங்கள் இந்த விசுவாசத்தை இப்போ ஒரு கேள்வி இருக்குது. இப்போ அண்ணன் திருமாவுடைய விசுவாசம் தாவேக்கா ஆட்சி மீது இருக்குதா இல்லையா? அப்படி ஒரு கேள்வி இருக்குது. அநீதினா எங்கே வேணால் குரல் கொடுக்கலாம் தான், ஆனால் நீங்களே அதில் ஒரு பங்களிப்பு இருக்கிறீங்கல்ல. அப்போ நீங்களே எப்படி சொல்ல முடியும்? முதலமைச்சர்கிட்ட நீங்கள் ஒரு வேண்டுகோள் கூட நீங்கள் ஒரு தூதுவர் மூலம் சொல்லி அனுப்பலாம். சரி, இது எல்லாமே நீங்கள் அப்படி பண்ணுறதா கூட வச்சுங்க. ஏன் முக்தாருக்கு அந்த பார்வை வரல? அதுவே ஒரு கேள்வி இருக்குல்ல. இன்றைக்கி விஜயனுக்காக இப்போ பொங்குற திருமாவளவன் ஏன் முக்தாருக்காக பொங்கலன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ நியாயமான கேள்வியில் தான் நான் முன் வச்சுருக்கேன். இருக்கிற இடத்துல விசுவாசமாக இருக்கணுன்றது தான் என்னுடைய வாதம், என்னுடைய கருத்து. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி அப்படி பார்த்தீங்கன்னா ஜிக்ஜாக்காக போக முடியாது இல்லை. தினம் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட முடியாதுல்ல, காலையில் மத்தியானம் சாயந்தரம்னு சொல்லிட்டு. இதுவும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி தான் இது. இப்போ அண்ணன் திரும்ப இங்கே தோழமையில் இருக்கிறாரா இல்லையா, கூட்டாட்சியில் இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. திமுகவுடைய குரலையே நீங்கள் அப்படியே நீங்கள் ஒழிக்கிறீங்கன்னு சொன்னால் அப்போ ஒரே கேள்வி தான் இருக்குது. கடந்த ஆட்சியில் இதே பத்திரிகையாளர்கள் கைது செய்யப்படும் போது இந்த வார்த்தையை பேசவே இல்லையே. இதே பல ஏன் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா நோட் போட்ட ஃபேஸ்புக்கில் எழுதுனவங்களெல்லாம் இந்த திமுக அரசு கைது பண்ணுச்சு. அப்போ இந்த அன்னைக்கு அண்ணன் திரும்ப பேசவே இல்லை. இன்றைக்கி மட்டும் நான்காவது தூண் ஜனநாயகம் அப்படிலாம் பேசும்போது இந்த ஆட்சிக்கு மட்டும் அட்வைஸ் பண்ணும்போது, திமுக ஆட்சியில் கடந்த காலத்தில் பத்திரிகையாளர்லாம் கைது செஞ்சுருக்காங்கல்ல, குறிப்பாக ஃபெலிக்ஸ் ஜெரால்டை கைது செஞ்சுருக்காங்க. அப்போல்லாம் பேசணும்ல. ஸோ இருக்கிற விஷயத்தை தான் நான் சொல்லியிருக்கிறேன். எனக்கு யார் மீதும் எனக்கு எந்த கோபமும் வன்மமும் கிடையாது.
மக்கள் வந்து இதை சீர்தூக்கி பார்க்கணும். இங்கே யாருக்காகவும் எந்த ஆட்சிக்கும் ஆதரவாகவும் பேசணும், நான் வந்து எதிராக பேசணும் நோக்கமும் எனக்கு இல்லை. ஆனால் இருக்கிற விஷயத்தை உங்கள் கண் முன்னாடி நான் வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.